உதவி தள்ளிட்டான். ச்சே, என்ன பண்ணாலும் இவ்வளவு ஒழிச்சு கட்ட முடியலையே. என் கண்ணு முன்னாடி வந்து திரும்ப திரும்ப நிக்கிறான். ஓ, அவளை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு. ஐயோ, நந்தினி, எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்க. உன்னை இந்த வீட்டில இருந்து யாராலையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. சூர்யா, பெருமையா இருக்கா? 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நான் ஆர்த்தி எடுக்கிறேன். எடுங்க டாடி. ஐயா. சரிங்க. சொல்லுவாங்க. நந்தினி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே யாராலையும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஆமாம்மா. ஏன்னா எல்லா பிரச்சனையும் நாங்களே பண்ணிடுவோம். இல்ல பிரச்சனையை தீர்த்துறோம்னு சொல்லல. ஆனாலும் நீ ஊர்ல போய் ஹீரோயிசம்லாம் பண்ணிருக்க போல இருக்கே. அது மட்டும் இல்ல மாப்ள, லாஸ்ட் மினிட்ல நீ வில்லன் அடிச்சு தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி நந்தினியை காப்பாத்தி, மாப்ள நீ கெத்து மாப்ள, உன்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நீ அப்படியே என்ன மாதிரி. ஏய், என்ன நந்தினி, ஏன் இப்படி அமைதியாவே இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. நடந்த பிரச்சனையில இருந்து இன்னும் அந்த பிள்ளை வெளியே வந்திருக்காது. உடனே வந்துட வேண்டாமா? நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. சரி வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். இனி பேசுறதுக்கு என்ன மாமா இருக்கு? எதான் பேசிட்டோமே, வாங்க. இப்படி ஆயிடுச்சு. ச்சே. அக்கா, அங்க பாரு. ஐயோ, கொடூர கோவத்துல இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அதான்க்கா சொல்றேன், பாக்க ஓடிடுவோம். ஏய், ஐயோ, இது தாண்டி நாம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம். இப்போ அம்மாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நாம ஒரு நடிப்பை போடுவோம். வா. அக்கா அக்கா அக்கா, வேணாக்கா. என்ன? நார்மலாவே நம்ம போனா 4 வார்த்தை நறுக்குன்னு திட்டுவாங்க. ஆனா இப்ப நாம போனா நான் ஸ்டாப்பா திட்டுவாங்க. வேணாக்கா, வாக்கா. ஐயோ, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. ஒரு மனுஷன் எப்போ மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கானோ அப்போ 5% உதவி செஞ்சாலும் அது 500% உதவி செஞ்ச மாதிரி மனசுக்கு தோணும். இதெல்லாம் அம்மா மனசுல நாம இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. விட்டுறக்கூடாது. வா போலாம். ஏய், நான் வர மாட்டேன். வா. அம்மா, அம்மா, உங்க மனசு இப்போ எவ்வளவு அளவுக்கு வேதனையா டென்ஷனா இருக்குன்னு எங்களுக்கு புரியுதுமா. சத்தியமா அவ திரும்ப வருவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதுவும் நீங்க ஊருக்கு நேராவே கிளம்பி போனீங்களா, அதனால கண்டிப்பா அவளோட கதை இதோட காலின்னு தான் நினைச்சோம். ஆனா எல்லாத்தையும் மீறி அவ எப்படிமா வந்தா? ஆமாமா, அது எப்படிமா அவ உங்களை மீறி வந்தா? அம்மா, எனக்கு என்னமோ நம்ம அப்பா தான் உங்களுக்கு முன்னாடி அங்க போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மா, இருக்குமா? இருக்கும் இருக்கும். நந்தினி இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆளு அவர்தானே? அவர்தானே. கண்டிப்பா அவர் ஏதாவது செஞ்சிருப்பாருமா. ஆமா. அம்மா, நீங்க இதை நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. அவ என்னதான் திரும்ப திரும்ப இங்க வந்தாலும் அவ இங்க நிம்மதியாவே இருக்க முடியாதுமா. ஒவ்வொரு நாளும் நாங்க பண்ற டார்ச்சர்ல அவளே அலறி அடிச்சுட்டு இங்க இருந்து ஓடுறாளா இல்லையான்னு பாருங்களேன். அம்மா, இந்த சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கம்மா, அவனை மட்டும் ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் அனுப்பிடுங்கம்மா. அப்படி அனுப்பிட்டீங்கன்னா அவன் இல்லாத நேரத்துல அப்படியே எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்தி அவளை வறுத்து எடுத்துடலாம். பாரு, முதல்ல 2 பேரும் இங்க இருந்து வெளியில போங்க. அம்மா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா. சரிங்கம்மா, வந்துடு. ஹேய், உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட சூர்யாவை வெளியூருக்கு அனுப்புனா இவளை விரட்டலாங்கிற? ஏன்க்கா அப்படி சொன்ன என்ன? ஐயோ, அப்படி உண்மையாவே அவங்க செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுக்கா.
அப்படியே நடந்தாலும் சூர்யா எதுக்கு இருக்கான்? அவன் போய் நந்தினியை கூட்டிட்டு வந்துருவான்ல. ஒண்ணு வாக்கா, நாம போலாம். சூர்யா டாடி. ஏய் உட்கார் உட்கார் உட்கார். நம்ம கோர்ட்டுக்கு போனோம், முன்ஜாமீன் வாங்கணும்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம் மேடா. ஆனா கடைசியில எல்லாம் வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஆமா டாட். அங்க பொங்கல் திருவிழால நந்தினியோட சிஸ்டருக்கு என் செல்போனை கொடுத்து எல்லாத்தையுமே அங்க ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் டாடி. அவன் அதுல உதைச்சது ரெக்கார்டா இருந்துச்சு. நல்ல வேளை கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் எதிர்ச்சியா அதை பார்த்தேன். அதான் நான் டக்குன்னு திரும்பி போயிட்டேன். ஆனா ஏதோ கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுலாம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் தாய் குலத்தோட கார்ல போயிட்டு இருந்தீங்களே, நான் பேசுறது அவங்களுக்கு கேட்டுட்டா எல்லாமே சொதப்பி இருக்கும். அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லலான்னு கிளம்பிட்டேன். சூப்பர்ரா. நான் கூட எதுக்கு இவன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இதோ இருந்தேன். நந்தினி வரா. நந்தினி என்னம்மா துவைக்க கிளம்பிட்டியா? ஆமாங்க ஐயா, கையில துவைக்கிற துணி நிறைய சேர்ந்துருச்சு, அதான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, நீ வச்சுட்டு வா. ஐயா, சந்தோஷமா பொங்கல் கொண்டாட போன இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா. நல்ல வேளை ஒரு வழியா எல்லாமே சுமூகமா முடிச்சிருச்சு. ஆமாங்க ஐயா, நானுமே இதை எதிர்பார்க்கல. அந்த சுதாகர் நம்ம தென்னந்தோப்புல தேங்காயை திருடும் போது நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன்ல, அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்ளோ மோசமா பழி வாங்குறாரு. அவனுக்கு என்னமா மரியாதை இருக்கு, கொலைகாரன் பையன். அந்த கொலைகாரனுக்கு தானே நம்ம தென்னந்தோப்பை கொடுத்து வச்சிருக்கீங்க. டேய் அதெல்லாம் உங்க அம்மா செஞ்ச வேலைடா. சீக்கிரமே ஒரு நல்ல ஆளை பார்த்து குத்தகையை மாத்தி விட்டுறலாம். டேய் சூர்யா, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு கையில ஆதாரத்தோட அந்த சுதாகரை கூட்டிட்டு போய் நிறுத்தலன்னு வச்சுக்கோ, நந்தினி மேலதான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. நேரம் பெரிய கஷ்டமா இருக்கும். ஆமாங்க ஐயா, உங்க எல்லாரையும் ஊருக்கு கிளம்ப சொல்லும் போது என் மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அது முழுக்க முழுக்க என் வீட்டோட பிரச்சனை. அதுக்கும் உங்களுக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தமே இல்லை. தேவையில்லாம உங்க யாரையும் அதுல இழுத்து விட வேண்டாம் தான் நினைச்சேன். அப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா அம்மாவோட கோபம் இன்னும் பெருசாகும்னு நினைச்சேன். அதுக்குதான் கிளம்புங்கன்னு சொன்னேன். ஆனா உன்னையும் உன் குடும்பத்தையும் அப்படியே ஸ்டேஷன்ல விட்டுட்டு கிளம்பும் போது என் மனசுக்குள்ள அப்படி ஒரு குற்ற உணர்ச்சிமா. நானும் சூர்யாவும் கோர்ட்ல போய் முன்ஜாமீன்லாம் மூவ் பண்ணலான்னு வேற ஒரு பிளான்லாம் வச்சிருந்தோம். இருந்தாலும் உன்னை தனியா ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. நல்ல வேளை சூர்யா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. சூர்யா சாருக்கு தான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்.